ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிளேஸ் கமாண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மாடர்ன் பிளேஸ் கமாண்டை யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டிங்கன்னா ரெவிட் ஆர்கிடெக்சரில் இடத்துல நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டமான தான் இருக்கும். அதாவது டிசைன் பண்ண கற்றுக்கிட்டதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்ஸை நம்ம ஓப்பன் பண்ண முன்னாடி கலக்கும்போது யூனிட் செட் பண்ணி சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி மாற்றிடுவோம். மாடர்ன் பிளேஸ் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண முடியாத ஒரு மெட்டீரியல், ஒரு ஷேப்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அதை நம்ம எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ மில்லிமீட்டரை போய் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ இந்த மாடர்ன் பிளேஸ் கமாண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வால் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு லைன் கமாண்டை கொடுத்துட்டு ஒரு டெம்ப்டியாக ஒரு வால் வந்து ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, மாடிஃபை கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போனன்ட்ஸ்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்க ரெண்டு இருக்கும், பிளேஸ் அண்ட் காம்போனன்ட், மாடர்ன் பிளேஸ்னு. இந்த மாடர்ன் பிளேஸ் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இருக்கும். காலம்ஸு, வால்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, ஜெனரல் மாடல்ஸு, லைட்ஸு, நிறையா இருக்கும். இதில் வந்து எந்தெந்த இதுக்கு நீங்கள் எந்தெந்த மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை ஏற்றாப்புல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். எதுவுமே தெரில அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த ஜெனரிக் மாடல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஜெனரிக் மாடல் ஒன்றான்னு கேட்கும், அது ஒன்றுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அஞ்சு ஆப்ஷன் தான். எஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு வந்து எஸ்டியூஷன் பக்கத்தில் நீங்கள் போய் அந்த கர்சரை வச்சிங்கன்னாக்கா அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீட்டே சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு காட்டும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2D டயக்ராம் வந்து ஒரு பிளேனில் வரையணும். அந்த பிளேன் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரூட் ஆகி தேர்ட் ஆக்சிஸில், அதாவது இஜெட் ஆக்சிஸில் வந்து அது எக்ஸ்ட்ரூஷன் ஆகி காட்டும். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரூஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில். சரிங்களா? அது ஓகே கொடுத்தீங்கன்னாக்க இஜெட் ஆக்சிஸில் வந்து சம் திக்னஸில் வந்து அது எக்ஸ்ட்ரூஷன் ஆகிருக்கும். ரியலிஸ்டிக் வியூவில் பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ சம் திக்னஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரூஷன் ஆகிருந்துருக்குது. சரிங்களா? அதை அப்படியே டாப் லைன் போயிட்டு மறுபடியும் க்ரியேட்டில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலரில் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர், அடுத்து இன்னொரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த சென்டரில் இருக்கிற ரெக்டாங்குலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ட்ஸாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அவுட்டில் வந்து சாய்டாக இருக்குது, இன்சைடில் வந்து வாய்ட்ஸாக இருக்குது. சரிங்களா? இதை போய்ட்டு அப்படியே எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சம் ரெக்டாங்குலர்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து சாய்டு, அடுத்து வாய்ட்ஸு, அடுத்து சாய்டு, அடுத்து வாய்ட்ஸு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி க்ரியேட் ஆனால் எப்படி ஜெனரேட் ஆகும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் சாலிடு, அடுத்து வாய்ட்ஸு, அடுத்து சாலிடு, அடுத்து வாய்ட்ஸு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதனால் ஃப்ரீயாக இருக்க டைமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து பிளெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா வந்து என்னன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டாப் பேனலில் வந்து ஒரு டயக்ராமு, பாட்டம் பேனலில் ஒரு டயக்ராமு வரைஞ்சிட்டு அதை ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியலாக க்ரியேட் ஆகும். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து காட்டியிருக்கு. ஓகே, இப்போ வந்து பிளெண்ட் ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பாட்டம் பேனலில் வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அருங்கோணத்தை செலக்ட் பண்ணி ஒன்று வரைஞ்சிட்றேன். அடுத்து வந்து எடிட் டாப் கொடுத்துட்டு ஒரு சர்க்குலரை வந்து டாப்பில் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஜெட் ஆக்சிஸில். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்க அப்பர் அண்ட் பாட்டமில் 2 ஆரோ கிடைக்கும். அதை ட்ராக் பண்ணி அதோட ஹைட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் வந்து இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிவால்வ் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆக்சிஸை பொறுத்து நம்ம ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணி அதை அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் லைனு. சரிங்களா? ஆக்சிஸ் லைனை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து ஃபவுண்ட்ரி லைன் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபவுண்ட்ரி லைன் வந்து பார்த்திங்கனாக்க ஆக்சிஸ் லைனை சுற்றி நம்ம வரைவோம். சரிங்களா? ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு லைன் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து பவுண்ட்ரி லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே லைன் கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸ் லைனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு கர்வாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வந்து மறுபடியும் நீங்கள் லைன் கமாண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு கர்வுமான நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கர்வுமான கொடுக்குறேன். ஸோ அகைன் மறுபடியும் ஒரு லைன் கமாண்ட் கொடுத்து இந்த ஆக்சிஸ் லைனுக்காக கண்டிப்பாக வந்து அதோட பவுண்ட்ரி வந்து இருக்கணும். கொடுத்து கண்டிப்பாக அப்படியே அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ரிவால்வ் பண்ணி ஒரு மெட்டீரியல்ஸாக நமக்கு காட்டும். ஸோ இது நம்மளோட கற்பனை திறனுக்கு ஏற்றாப்புல நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அடுத்த டூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் பாத் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த லைன் பாத்தில் வந்து எந்தமான ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லத்துக்கும் வரமான செட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லைன் பார்த்து அந்த லைன் பாத்தில் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி ஃபுல்லத்துக்குமே ஆகப்போகுது. ஸோ ஸ்கெட்ச் பாத்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கெட்சில் வந்து ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஒரு பாதை மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த பாத்தில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை பாத்தை க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் போகணும். எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நமக்கு இந்த ஃபுல் பாத்துக்கு என்ன மாதிரியான ஷேப்பில் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஒரு சர்க்குலர் கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். ஃபுல்லத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் மாதிரி க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்கெட்ச் பார்த்து பார்த்தோம். அதில் வந்து பிக் பார்த்து பார்க்க போகிறோம். பிக் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஸோ ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து பிக் பண்ணோம்னாக்க அதில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல் போகலாம். எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு நமக்கு விசிபிளுக்காக கண்டிப்பாக வந்து சைடில் வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து டாப் வியூ செலக்ட் பண்ணிட்டாக்க டாப்லேருந்து நம்ம வரையலாம். ஸோ இந்த வாலுக்கு நம்ம வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்காக லைன் கமாண்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லைன் கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பார்டர் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நார்மலாக பார்டர் இதெல்லாம் வந்து இப்படி தான் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆரம்பித்த இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லுக்கும் ரெடி ஆயிரும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஸ்வீப் கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்த கிரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி வந்து ஸ்வெப்ட் பிளெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்வெப்ட் பிளெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஸ்கெட்ச் பார்த்து பிக் பார்த்துன்னு இருக்குது. இதில் வந்து 2 ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து மாற்றணும். சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பாத் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த பாத்தை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு 2 ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் வந்து ஒரு டிசைன் கொடுக்குறேன். ஒரு ரவுண்ட் டிசைன் கொடுக்குறேன். இதை ஓகே கொடுத்துறேன். அடுத்து வந்து செலக்ட் ப்ரொஃபைல் 2 கொடுத்துட்டு அதை போய் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அதுலேயும் வந்து சில ஷேப் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு அருங்கோணத்தை ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அருங்கோணத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நமக்கு வந்து ஒரு நியூ மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வந்து கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. தேங்க்யூ வெரி மச்.